பெஞ்சில் இருக்கனால சும்மா மெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபாலோஅப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. ஆஃபீஸ் இன்னும் போக ஸ்டார்ட் பண்ணல, நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ண வேர்க்கடலை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அங்கே வந்து கிடச்சிது. பட் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அதை வந்து வறுத்துட்டு அதை சும்மா ட்ரையாக மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தண்ணி விட்டு பாயில் பண்ணல. இந்த டைம் எங்கள் அம்மா வாங்கினதும் ஃபஸ்ட்டு நான் கேட்டது பாயில் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு தான். ரெடி ஆயிடுச்சு. ஆசையாக சாப்பிட்லான்னு நினைக்கும் போது எங்கள் அம்மா அன்றைக்கி டின்னர் ரெடி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு தான் சிம்பிளாக 1 pot தக்காளி சாதம் தான் செய்ய சொன்னாங்க. சரி ஓகேன்னு நான் வந்துட்டு அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேர்க்கடலை வந்துட்டு பொறுமையாக உட்காந்து உரிச்சு சாப்பிடணும் பாயில் பண்ணதை. பட் இப்போது சமைக்கிற வேலை இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி டக்குன்னு இதை வந்து தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சு, சமையலை மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேட்டிவாக பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இடையில பிரீத்தி வந்துட்டு ஒரே கொஞ்சல் மழை தான். ஓகே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை சாப்பிடலான்ட்டு ஒரு பிளேட் எடுத்து எனக்கு போட்டுட்டு இருந்தேன். சடனாக வந்து எங்கள் அம்மா இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சிட்டு இதை பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இது என்னடா வேர்க்கடலைக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் நான் விடலை, அப்படியே ஓரமாக வச்சு ஒரு கிடைக்கிற கேப்பில் ஒன்றா உரிச்சு சாப்பிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு மொத்தமாகவே உரிச்சு எனக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. சம்மரில் எப்படா சமைச்சு முடிச்சுட்டு வெளியே வருவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் போல். அதனால் அம்மா இன்றைக்கி என்ன சமைக்க சொல்லிட்டாங்க. சரி அவங்களுக்கு இன்றைக்கி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் சமைச்சேன். திடீர்னு பிரீத்தி வந்துட்டு எனக்கு சைட் டிஷ் வேணும்னு சொல்லிட்டு முட்டை பொரியல் கேட்டுட்டா. சரி நான் அதையும் ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறமா சாப்பிட்டோம்.